ரோட கேமரா பண்ணுமா இல்லை எப்படி இது புரியல. நம்ம ரோடும் பண்ணோம், நம்ம அதை திருப்பி விட நம்மளே எடுத்துக்கலாம். ரோடு தான் மெயினாக போகிற ரூட்டு. இப்போதான் எனக்கு பங்காளி வீடு எல்லாமே புரியும். டேஷ்போர்ட் கேமராம்பாங்க. ஆக்சுவலி இது இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதுக்கு வச்சுக்கிறதுக்கு நாளைக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது பண்ணலாம். அது இது கேமரா எடுத்து போகலாம். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் டேட் டைமோட. இப்போ நாளைக்கு ஏதாவது நம்ம மேலே ஃபால்ட் இருக்குது இல்லைன்னு வச்சா நம்ம இன்சூரன்ஸ் போதும். அது இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்களா? அது நம்ம பண்ணிக்கணும். இது எடுத்துக்கலாம் நம்ம லீகலாக. லாங் டிஸ்டன்ஸ் போட்டுட்டோம்னா பெட்டர். லாங் டிஸ்டன்ஸ் அதை கோலம் போட்டாங்கம்மா. நோட்டு நானும் நினச்சப்பல கோலம் போட்டுருந்தாங்க. பார்த்தோம். அதான் நிறைய பொம்பளைங்க போட்டாங்க. அப்போ காம்படிஷன் மரத்தெல்லாம் கழிச்சிட்டு போயிட்டாங்க. கூட வேலை பார்க்குறவங்க நார்த் இந்தியன் அவங்க வந்து மெஹந்தி போட்டிருந்தாங்க. மேனேஜர் வந்து என்னங்க ரங்கோலி எப்பங்க போட்டீங்க? இது கூட தெரியாம இருக்காருங்க மேனேஜர். இல்லை இருக்காது இருக்கு. இல்லாட்டி கொடுத்துட்டு போவோமா? அந்த பொண்ணுக்கு தெரியல, நம்ம கொடுத்துட்டு சரியாகுது. அப்பயே கேட்டுச்சு கொடுத்துட்டு போங்க. நான் இல்லை அவரை பார்த்து கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் வச்சிருக்காரு. பையன் வந்துட்டோம் பார்த்துட்டு அப்படியே கட்டணும். இருந்தா வந்து வாங்கிக்கிறேன். சைடில் இருக்காங்க. இல்லை நம்ம வர்ற வரையும் இருக்கட்டுமே. நம்மளுக்கு புடுங்கல் இல்லாமல் இருக்கும். அவள் ஆல்மோஸ்ட் இப்போ கிளம்பிடுவாளாம். என்ன ஆல்மோஸ்ட் இப்போ கிளம்பிடுவாளாம். பிள்ளைய விட்டுட்டு வந்தாலாம். ஏன்னா தொத்திக்குன்னு சொல்லிட்டு கூட்டியாராதேன்னாலாம் இப்போ. அதனால அதான் அவ இதுவா இருக்கும். அவ வர்ப்பரமா இருக்கும். இன்னொன்று நம்ம கண்ணை மாடியில் இருக்கிறவர் வந்து இது கொடுத்துட்டு போயிட்டாராம், சாபி. நாள் கொடுக்கல. ஆரஞ்சு நல்லா இருந்துச்சுல்ல? அது யூடியூப்ல போடுவாரா? ரெண்டு சாப்பிட்டா ரெண்டு இருக்குன்னா நம்மளுக்கு நார்மலா நடக்கிறதுல ஒரு பெரிய இன்சிடென்ட்டா யூடியூப்ல போடுவாங்க. கண்ணை வந்துட்டாருன்னு கோயில்ல இருந்து கண்ணை கோயில் சாவி கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா சாவியை கொடுத்துட்டாரு. நான் சரி நான் வந்து பேசிக்கிறேன், அவங்க ஊருக்கு போயிட்டு. நல்ல வேலை ஆஸ்பத்திரிக்கு இது எப்பயோ பண்ணியிருக்கணும். இப்போதான் பண்ணுறாங்க. மழைக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ எதுக்கு வெட்டுறாங்க? மரம் ஹைட்டாக போனால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப தரையிலலாம் இடிக்குது இல்லை? இது மழை சீசனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கடை கடை நல்லா துளுத்துரும். அதான் மழை முடிகிற ஸ்டேஜ் தான் போடுறாங்க. இப்படி போய்டும்ல. இது போகலாம். இப்போ கொஞ்சம் பள்ளம் இருக்கு, பரவாயில்ல. தண்ணி இருக்கும்ல. தண்ணி இருந்துன்னா ரிட்டர்ன் வரணும். ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்டில் போய் போகணும். பார்ப்போம். இதுதான் போகலாங்கிறீங்களா நாளைக்கு? இல்லை வேண்டாமா? இல்லை மழை காலத்தில் நம்ம போக எப்போவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க அந்த பக்கம் போகிறத. மோட்டர் போட்டு எடுக்க மாட்டாங்களே. இப்போ மோடு இங்கே எதுக்கு வர்றாங்க? மோடு ஹெவி டிராஃபிக்னா தான் மோட்டர் போட்டு எடுப்பாங்க. கிராமத்தில் இதுக்குன்னே ஒரு ஆள் வச்சிருக்கான். நம்ம மோட்டர் போட்டு எடுக்கிறது சொல்ல கேள்வி போட்டேன். அப்படியா? இல்லையா? அப்படியெல்லாம் இருக்காது. இது இந்த இருக்கு. இதான் இவங்க அப்பத்தா பிறந்த, இதான் இவங்க அப்பத்தா பிறந்த வீடு. இதுல தானே அல்லு இருக்க, அல்லுக்கு பங்கு இருக்குல்ல. அல்லுக்கு இதுதான் நீங்க சொல்ற பாம்பே செட்டியார் வீடு நல்லா இருக்கு. இதுதான் தீயனாச்சோட வண்டார்குழலி வீடு. இவர் ஷூட்டிங் இருக்கிற வீடு தானே. இதுக்கு போயிருக்கேன். இதுல இருந்து தான் அந்த கிரவுண்ட்ல வீடு கட்டிக்கின்னு போயிட்டாரு. இந்த ரைட்ல திரும்பினோம்னா இந்த பில்டிங் இருக்குல்ல, இதுல பக்கத்துல அவருக்கு வீடு. போயிட்டாரா? அவங்க அந்த டிஎன்எம் சிவப்பியாச்சி சொன்னேன்ல, அவங்க வீட்டு வீடு தான் இந்த இதை காமிக்கிறேன் பாருங்க. இதுதானே இந்த ஆக்கிரமிச்சது. இந்த ரோடு பாருங்க எல்லாம் இடிச்சிட்டாங்க. இது அவங்க வீட்டு வீடா இருந்தது.
வாடகைக்கு விட்டுனா சொன்னால வாடகைக்கு விட்டு ஃப்ரீயாக தான் விட்டு வாடகைக்கு இருந்தாங்களா என்னமோ பண்ணிட்டாங்க பிறகு எல்லாரையும் விட்டு இப்போ இடிச்சு கட்டுறாங்க. இந்த போட்டுருப்பாரு போர்டு. ம். இதை வந்து பட்டா போட்டாங்க. அதான் அதனால நம்ம மேல ஒரு கர்சனை அவங்களும் இது ஆயான்னு சொல்லுவாங்க ஆசீர்வாதம். இதில் வந்து எப்படின்னா வெயில் காலத்தில் போகலாம். வெயில் காலத்தில் நீ நேரம் ரோடு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி போட்டிருக்கான் ரோடு. ஆமா. இல்லை நான் இது ஆட்டோக்காரர் சொன்னாப்புல கொஞ்சம் இருந்தால் ஆள் இருப்பான் எடுத்துருவான்னு. அதெல்லாம் சரி ரொம்ப மழை பெஞ்சா எடுத்துருவாங்க அப்படின்னாப்புல. சரி. ஏன்னா நம்ம போய் மாட்டிக்கின்னு அப்புறம் தள்ளுறக்கு ஆள் இருக்காது. ஆமாம் கரெக்டு. தண்ணி இருந்தால் இறக்க மாட்டான். கொஞ்சம் பள்ளம் இருக்குது ஒரு இடத்துல. அந்த இடத்துல நான் ஆட்டோவில் 2 வீலரில் போயிருக்கேன். நம்ம ரெண்டாவது இதில் தான் வந்து சோழியும் பெரிய நன்னு அவங்க யாரும் சொந்தக்கார வீடு இங்கே ஓனாச்சி கோயில் பக்கம் என்ன 60 என்னமோ பண்ணிக்கின்னு 2 பேரும் வந்தோடனே சோழி நேரம் போகணும்னாராம். அப்போ திரும்பியும் போய் கேட்டு வழியாக போயிடுவோம்னாலாம். ஷார்ட்டில் போகணும்னு போய் அங்கே ஏதோ ஒரு இடத்துல மரக்கடை ஒன்று இருக்கான். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு. அவளுக்கு இடிச்ச அடியில் மோஷன் ஆகிட்டான். அப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்க அந்த நல்ல வேலையாக அங்கே மரக்கடையில் இருந்தவங்க ஓடியாந்து தூக்கிக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி ஆட்டோவை வர சொல்லி இவங்களை கூட்டிக்கு நேரம் திருமயத்துலேருந்து கட்டுக்கட்டிங்கன்னு வண்டியை கொண்டாந்து கடியா வீட்டில் விட்டாங்க. ஆள் இருந்தது. ஆள் அதான் அந்த மரக்கடைக்கிட்ட வந்து விழுந்திருக்காரு. வேற நடுவில் விழுந்தா யாராவது போனா தான் தூக்கி விடணும். அதான் அவளுக்கு சுக்கர சாந்தின்னு ஆனால் என் தங்கச்சி லைஃப் லாங் நீ சொல்லாட்டேன் லைட்டாக அது உன்னோட போயிடுச்சு. எங்க மக கல்யாணத்துல பாலம் அசோக் கல்யாணத்துல பாலம் போடலைன்னு நினைக்கிறேன். அந்த வேன் டிரைவர் இதுல விட்டுட்டாங்க. அந்த காரைக்குடிக்கு அம்மா கேன்சர் அவங்களுக்கு பின்னாடி வந்த வேனு நின்றுக்குச்சு டிங்குன்னு பாதியில் அந்த ரயில்வே ட்ராக்ல. அப்புறம் முடிக்கிட்டு எடுத்துட்டேன். நான் சொன்னேன் இந்த வராதுங்க இதில். ஏன்னா ரயில் வர்றதும் தெரியாது. அந்த கருவில் திரும்ப அந்த இன்ஜின் ட்ராக்ல பள்ளம் கிடையாது. பள்ளம் கிடையாது ட்ராக் மேலே. இப்போ பாலம் போட்டேன். நீங்கள் மேலே வர முடியாது. ரயில்வே ட்ராக் மேலே போக முடியாது. கீழே தான் போனோம். நான் பையன் பண்ணதை பார்த்தீங்களா? கையில் 2 கட்டிட்டு ஸ்கூட்டரில் கவனிக்கல. அந்த இப்படி 2 கையும் இப்படி உடச்சிக்கிட்டேன் நொட்டி வண்டியை ஸ்டேரிங்கை விட்டுட்டு. தங்கச்சி மக்கள் மக ஒன்று மகன் ஒன்று 2 பேரும் அமெரிக்காங்க. மக்கள் கிட்ட பொண்ணு வந்து இதில் இருக்கா அனுஷா எதுலங்க இருக்கா நல்ல கம்பெனி ஃபேஸ்புக் நல்ல நாள் ரொம்ப ஆட்டோ சாட்டம் அதுவே இப்போ இன்னும் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆனால் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அம்மா அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சாரீஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஆண்டு காத்தாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே விற்கிதுங்க. நிறைய பேர் வந்து வாங்கிக்கின்னு போகிறாங்க. எனக்கு பிடிக்கலங்க. இவ்வளோ கூட்டிக்கின்னு போனேன் ஒரு நாள். சரி அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 இடத்துல விற்கிறாங்க. காண்டு காத்தால ராஜா வீட்டுக்கிட்ட ஒருத்தங்க தறி போட்டு விற்கிறாங்க. இது ஒன்று. இதில் வந்து தெளிவாக இருக்குது செய்யலாம். ஆனால் விலை போடும். இதில் வந்து ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் இதெல்லாம் விற்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் அந்த இதோட துணியோட சேர்த்து.
ஆனால் நம்ம ஊருக்கு போகிற ராக்ஃபோர்ட்டில் டிக்கெட் எடுத்தால் இதில் போகலாம் ஈஸியாக ஈவினிங். ஒரு வண்டி இருக்குது 5க்கோ 6க்கோ இருக்குது. ராமேஸ்வரம் பேசஞ்சர் ஒன்று வரும். அதில் ஏறி போனோம்னா புதுக்கோட்டையில் 7 மணிக்கோ 8 மணிக்கோ இருக்கும். 10 மணிக்கு தானே ராக்ஃபோர்ட் போட்டாமா அதில் டிக்கெட்டும் கம்மி பண்ண 20 ரூபாயோ 12 ரூபாயோ தான் திருச்சிக்கு. இப்போ எவ்வளோ இந்த வண்டி வரும்போது வேணா இறங்கி பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா இல்லாட்டி திரும்பி மேலே ஏறிடுவேன். அது கிட்டக்க, இதுனா ரொம்ப தூரம். நல்லா இருந்தால் இப்போ நாளைக்கு வரலாம், அப்படியே போயிடலாம். அப்படி போயிட்டு ஏன்னா இங்கே தனியாக இருந்தாலும் ரிவர்ஸ் சீக்கிரம் பிஹெச்எல் வந்துடும். அங்கே மறுபடியும் நம்ம ஹைஸ்கூலுக்கிட்ட வரணும். மோட்டார் பையமா அதானே இங்கிட்ட தண்ணி போட்டுருக்கோம். கார் உள்ள பேச்சோட பேச்சா சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் நாங்கள் வெள்ளனை கிளம்புறோம். திருப்பி பேச வேண்டாம், அவ்வளோ. அவனா மாட்டு கேட்கிறேன். ஒருத்தனை கூட மாடு மேய்க்கிறான். இங்கே ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் ஒரு தடவை நம்ம ஐஓபியில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த பக்கம் இருந்தது, இப்போ அந்த பக்கம் மாற்றி விட்டாங்க ஏடிஎம்மை. அது போட்டால் என்னென்னமோ மாறுதுக்கு, அது கேட்குது இது கேட்குது என்னென்னமோ சொல்லுது. அதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் தேடி பண்ணிருக்குள்ள இதாகி போச்சு. அப்புறம் எடுத்துக்கிட்டு நேராக தகரக்கோட்டையில் போய் சிட்டி யூனியன் பேங்க்கு அதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். எந்த கோயிலுக்கு நடக்கிறாங்களா? சமயபுரம் மஞ்சள் தானே, சமயபுரம். திருச்சி தான். திருச்சி போய் சமயபுரம்.
தடியாக வெட்டி வந்துடலாம். ரொம்ப சேட்டு. ஓ ஆத்தாவை பார்த்துக்கணும். ஃபிசியோதெரப்பி இங்கே தான் இருக்காரு. ஆமாம். ஒரு கேரளா தானே சொல்கிறீங்க? கேரளா கேரளா அது இங்கே இருக்குமே அது இங்கே கேரளா இல்லை, சௌரியாபுரம். நம்ம ஃபிசியோதெரப்பி இந்தியன் இதில் படித்தது. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது தெரியும்ல, கேரளா அது பெரியது. அது தெரியாது. நான்லாம் போய் பார்த்தேன், காமிச்சேன். அப்புறம் என்ன போய் காட்டிக்கல, நான் விசாரிக்க போகிறேன். ஓ உங்கள் அந்த இடுப்புக்கா? எனக்கு அப்போ அந்த டைமில் இங்கே இருக்கா? இருக்கு இங்கே. அது பெரிய பில்டிங். செக்கினா பிஸ்கே நம்ம போகிறதுக்குள்ளே வர தாண்டி நம்ம அதுக்கு முன்னாடி திரும்பிடும். ஹலோ, சொல்லுப்பா. எது வாட்டரா? அதுக்கு அதை இதயம் வாட்டர் அடிச்சுட்டு வேற புது நம்பர் அடிச்சிருக்கேன் பாரு, அந்த இதுதான் பண்ணணும். அது மாற்றிட்டானா அதில் வாட்டர் இதயம்னு போட்டிருப்பேன் பாரு, அதில் அந்த நம்பரை பாரு. அப்படி இல்லைன்னா இல்லை அதில் பாரு, இல்லாட்டி டபிள்யூவில் இருக்கான்னு பாரு. இதயத்தில் கீழே இதயம்னு போட்டு ப்ராக்கெட்டில் வாட்டர் இதயம்னு போட்டிருப்பேன். ஈலே இருக்கும். அப்படி இல்லைன்னா சொல்லு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். யாரோ ஒரு டாக்டராம்மா, கல்யாணம் ஆக போதும் ஜாய் மாதம். அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்களாம் வீடை. மற்றதெல்லாம் நீங்கள் மாமா வந்தோடனே பேசிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். வாடகைலாம் சொன்னியானே நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் வந்தோடனே பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். அந்த டோபி கூட்டிக்கிட்டு வந்தானா டாக்டர்? நான் பல் டாக்டர் தான். அப்பா அம்மாவா இவரா? இப்போ தை மாதம் அந்த அவனுக்கு கல்யாணமா அந்த டாக்டர். நம்ம இந்த இதில் திருமணம் அந்த போலீஸ் கொடுத்தாரு. இதே நேம் தம்பி கோனாவட். இங்கே தான் சிக்கனா இது வாங்க பப்பாளி பழம். இப்போ வேற என்னமா வைக்கிறாங்க. பப்பாளி இப்போ வந்து ஆரஞ்சு பனங்கிழங்குலாம் வச்சுருக்காங்க. அதான் இதில் இறங்கணும். இல்லை நம்ம போகணுமா? இல்லை நேரம் கோயிலுக்கு காமிச்சு. பெரிய கோயில் உள்ள ஒரு குலதெய்வம் ஐயனார். நம்ம ராங்கிங்கர் மாதிரி. நம்ம லெஃப்டில் போனோம். இது எப்படி போனோம்னா காணொலி தாங்காமல் பள்ளத்தூர்கிட்ட போயிடும் அந்த ரோடு. அன்றைக்கி போனோமே. போனீங்க? ஆமாம் ரைட்டு. இதுக்கு வந்தோமே கல்யாணத்துக்கு. ஆமாம் கல்யாணத்துக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் இதான் அவங்க வீடு. தெரியுது இல்லை பெருசா? அப்படி போய் ரைட் இதுல இருந்து இது வரையும் அங்கே இருக்கு. ஓ இந்த வீடு தானே அது? இந்த இருக்குல்ல பெரிய லெஃப்ட்ல, அந்த லெஃப்ட்ல போகணும்.
ஒரு ஆள் தான் இருக்காரு பார்த்துக்கிறது. ஜவஹர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அங்கே வீட்டில். இல்லை, இதில் திரும்ப இதில் திரும்பணும். நேரம் எப்படி? நேரம் லெஃப்ட் தான். நேரம் போனால் ராஜா வீடு வரும். ஓ, இவர் குடும்பத்தோட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சொன்னாங்க ஒரு ஒய்ஃபோட மகனோட ஒய்ஃப் இவரே சமைச்சுக்கிறாங்க. சரி நேரம் போகணும். இந்த கேட்டு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இது. இதான் வீடு. கேட் அங்கே இருக்கு. இந்த ஆட்டு இது முகப்பு. நம்ம அந்த அப்படி போவோம். அந்த திறந்துருக்கான்னு போவோம். இந்த கேட் ஏமா திறக்கலையே. நான் போயிட்டு நாய் இருக்கும் பார்த்துட்டு இது உள்ளே போனோம். கொஞ்சம் இருக்கு. பக்கத்து வீடும் பெரிய வீடாக இருக்கா? பாருங்க எல்லா வீடும் பெரிய வேணுமே. நாய் இருக்கான்னு பார்த்துக்க. அதுவும் நல்ல பெரிய எவ்வளோ பெரிய பால்கனி இருக்கு பாருங்க. இறங்கினால திறந்துருக்கான்னு பார்த்து. திறந்துருக்கான்னு பார்த்து. வண்டி இப்படி நிறுத்திக்கலாம்ல? உள்ள வண்டி திறந்துட்டா உள்ளே போகலாம். அந்த சமயத்துல கழுவெல்லாம் ஆள் போடுவாங்க. அந்த போர்டு இருக்குல்ல, அந்த கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு, அது யாருக்குன்னு தெரியல. பெயிண்ட் அடிச்ச வீடு நல்லா இருக்கு. அதான் எங்க இருக்கு ரெஸ்டாரண்ட்? அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த வாத்தியார் ஹவுஸ் ரைட் சைடு ஆரோ போட்டுருக்கான். ஆமா, அந்த வீடு நான் சொன்னேன். கேஃபன் ரெஸ்டாரண்ட். அதான் இது இருக்கு ரெஸ்டாரண்ட். அது வந்து இந்த துணி விற்கிறது சொன்னல போர்டு பார்த்துட்டு போவோம். அப்படியே வெளியில இருந்தே பாருங்க. ரவுண்ட் அடிச்சு நல்லா இருக்கு. அப்ப கேரளால இருந்து வந்திருக்காங்க பாருங்க வேடிக்கை பார்க்க. கல்யாணத்துக்கு போது வந்தீங்கன்னா அசந்துருவேன். அந்த வீடா இதுன்னு அந்த அளவு மாத்திடுவாங்க. இது என்ன பிருந்தாவனம் போடுங்க. அந்த சைடு இருக்கு போடுங்க. இதா இருக்குல்ல நெல்லி வீவர்ஸ். ஆமா, இல்லன்னா நல்லா இருக்காது. நான் பண்ணா இந்த வீடு நல்லா இருக்கு. இந்த வீடு தான். அவர் வந்து ஒரு நாள் என்னை பார்க்குறீங்களா வீடுனார். இல்லை நான் கடைக்கு வந்தோம்ட்டு போயிட்டேன். பார்த்துக்கலாம். இது சந்திரமௌழி வீடு. எஸ்ஏஎஸ்ஆர்எம் ஹெரிட்டேஜ் ஹவுஸ். இந்தியன் பேங்க்ல இருந்தால சந்திரமௌழி கேள்விப்பட்டீங்களா? ஐஓபிஎன்மா அவர் வீடு. நல்லா இருக்கு. இந்த வீடு அழகா இருக்கு பாருங்க. அதுவும் இங்க ஏற்காடு. இந்த பாருங்க எம்ஏசிடி அபிராமி ஆட்சி. இதுதான் இது வந்து கேளு. இதுதான் எங்களோட பூர்வீக வீடு. இந்த ராஜா சார் வீடு. நாங்க ஆமா, நாங்களும் அவங்களும் இந்த வீடு. நீ சொன்னீங்க இந்த வீடு ரெடி பண்றாங்களே. ரெடி பண்ண கேஃபே போல. நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதான் இந்த போட்டுருக்கு கேஃபே. வாத்தியார் ஹவுஸ். இது ரெடி பண்றாங்க. அதான் ரெடி பண்ண. கையெழுத்து வாங்கிக்கணும். நான் அந்த வீட்டை மெயின்டைன் பண்றேன். நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஹெரிட்டேஜ் ஹவுஸ். விசிட்டிங் டைம்லாம் போட்டிருக்காங்க. 9:30 to 5:30. இது என்னமோ போட்டிருக்கேன். 9:30 to 5:30. பாரம்பரியம் இல்லம். பாப்பா பார்க்க விடுவாங்க போலங்க. அதான் போட்டிருக்கு போர்டு. பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி, ரேட்டு வேணா பாருங்க. 1896. நான் எங்க நிறுத்துறது? இந்த ரிவர்ஸில் போகணும். கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓரமாக போயிட்டு அந்த left. மாடு ஓடு. மெயின்டைன் பண்றாங்க. பிங்க் தான் குடிச்சது. அந்த கழுவி விடுறது கலைஞர் என்ன பண்ணுவோம்? மறந்ததெல்லாம் வரப்போறவங்க அம்மா நடந்தா இருக்கு. ஏன்னா நிறுத்தினா வண்டி வரும் அந்த ரோட்ல. இல்லாட்டி அந்த பள்ளத்தில் பள்ளத்துல இருக்கு. நிறுத்திக்கலாம். நீங்க இறங்கிக்கிங்க வேணாம். இறங்கி வண்டி 2 வீலர் வருதுக்கு. நீ விடுங்கிறது தெரியும்.
போயிட்டு ரிட்டர்ன் ரவுண்டு திருப்பி அப்படி அடுத்த ரோட்ல அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த சபாரபுரம் வீடு. ஆனா யார் இருக்காங்க என்ன ஏது நமக்கு ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்களா? ஆனால் முதல்ல தெரிஞ்சிருந்தா நாங்கள் சீதாதிக்கு சொந்தம்னு சொல்லிட்டு காசை கொடுத்துருவோம். கொடுத்துருக்கோம் நாங்கள். அது அவங்களுக்காக எடுத்துப்பாங்க. ஆமாம் சும்மா இந்த பாருங்க எல்லாம் இப்போ ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஹோட்டலில் கன் பண்ணுறாங்க. இதில் ரோடு ஆனா அவ இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த புள்ள கத்திரிக்காயோட பொண்டாட்டி உயரமா இதில் போக முடியுமா பாருங்க, போனால் போயிடலாம். சரி அடுத்த ரைட்டில் இல்லைங்க, அவ இருப்பா. போகலாம். பெரிய ரோடு தான். யாருமா? பிக் பிரதர் வீட்டுல அதான் கடைசி தம்பி ஒருத்தன் குட்டையா இருப்பான்ல, ஆமாம். அவன் பொண்டாட்டி ஹைட்டா இருப்பான். அவளை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஆனா அவ இருக்காளான்னு தெரியாது. அதுக்கு அடுத்த ரைட்டில் போயிடும். அடுத்த ரைட்டு. ஓ அதான் பங்களா வரும்னு நினைக்கிறேன், ராஜா வீட்டு பங்களா. ராஜா வீட்டு பங்களாவில் காட்டியிருங்க எதுன்னு பார்த்துட்டு போயிட்டு. இதை விட அது உள்ள விட மாட்டாங்க. பார்க்கணுமா நீங்க? அது பார்க்க முடியாதுல்ல, அது வெளியில இருந்து தான் பார்க்கலாம். நான் சொன்னா பார்க்கலாம். அப்படியா? அப்புறமா ரெடி பண்ணிக்க சொல்லுங்க. இல்ல திருச்சி சிஎஸ்டி வீடு நெல்லி மரத்தார் வீடுலாம் உள்ள விட போறாங்க. அப்படி எப்பெல்லாம் உங்களுக்கு ஆசையா இருந்தா நான் சொல்லுவேன். போய் கேட்போம். கேட்டு விடாமனா விடட்டும். விடுவாங்க அந்த 2 இல்லை மிந்தி தான் விட்டாங்க, இப்போ விடுறது இல்லைன்னு சொன்னாங்க. மெட்ராஸ்ல இருந்து பர்மிஷன் வேணும்பாங்க. அப்படியா? ஆமாம் அப்படிதான். நான் கேட்டு பார்க்குறேன். விட்டா போகும். இப்படி நிறுத்திங்க போயிட்டு சன்லைட்டோட எப்படி இருக்கு? பேக் போர்ஷன் வீடு பேரு அந்த வீட்டோட. அப்பலாம் மத இல்லை. போங்க மெதுவாக போங்க. இருங்க நான் பார்த்துட்டேன். இல்லை போயிட்டு சிவிசிடி டிவி அவங்களோட இடம். அப்புறம் என்ன? இந்த சீதாச்சிக்கு ஒரே ஒரு மகன் தான். சொத்தா ஊருக்குள்ள சுத்தா ஆனால் பரவாயில்ல, இப்போ ஏதோ பிஸ்னஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லாரும். எல்லாம் ஆளுங்களை பாலில் வர வச்சு விடுறாங்க. இதான் அந்த நீங்கள் சித்தப்பா ராமசாமி செட்டியார் எம்டிஆர் தான் சொன்னல, அவங்க ஆத்தா மாமியா வீடு தானே இருக்குது. எது? இந்த அந்த லெஃப்டில் இந்த வீடா லாஸ்ட்டு? இல்லை ராஜா வீடு நேரம் இருக்கு பாருங்க. இந்த வீடு தான். இந்த வீடு தான் வள்ளி சித்தி வீடு. இந்த வீடு தான். இதுதான் இதா இந்த ப்ரௌன். நல்லா இருக்கும் இந்த வீடு. இதான் நேரம் இருக்கு பாரு ராஜா வீடு. இதான் ராஜா வீடு பேலஸ். நான் சொன்னேன் இல்லை எங்க வள்ளி சித்தின்னு சொன்னேன். அவங்க பிறந்து ஒருத்தனையும் காணும். யாரு ரைட் சைடுல இருக்கு. இல்லை நேரம் போய் அங்கே நிறுத்துவோம். கேட்போம் யாரு விடுவாங்க. இந்த இருக்க அங்கே வாட்ச் பண்ணு. இங்கே அதான் எங்களுக்கு பொது கோயில்மா. கோயில் இருக்குல்ல, ராஜா வீட்டுக்கும் எங்களுக்கும் இன்னொரு கூடி இருக்கு வாங்க போ. திறந்துருக்கு. திறந்துருக்கா கேளு சிக்கு. அந்த வீட்டுக்கு வேணாம், அதில் வேணும். முன்னாடி எதில் கேட்கணும்? அந்த இவரை கேள்வி உட்காந்துருக்க வர பார்க்க விடுவாங்க. வீடு தான் இருந்தது. அது தள்ளி போயிடுங்க அந்த சைடு. சரிங்களாச்சா? அந்த எதில் போகணும்னு எனக்கு தெரியல. அதான் இந்த வீட்டில் தான் போகணும். கேளுங்க. இப்ப காணும். இந்த உட்காந்துருக்காள் இவளை கேளு. இந்த பக்கம் இருக்கா பார்க்கலாமான்னு கேளு. போகணும். இவங்கள்ட்ட வெடியாளுங்க மாதிரி இருக்காங்க. தெரியல, பார்க்க விடுவாளான்னு கேட்போம். இல்லாட்டி திங்கிறது ஒரு ஆளை கூட காணும். நீ இறங்கி எழுத்து வந்து வீடு கிடையாது அங்கிள். அது இல்லை. இந்த வீடு அடிச்சு இதை இல்ல போட்டு இல்ல அது ஓகே. இதோடது தானா? இதுவும் பெயிண்ட் அடிச்சிருக்கு. கூட்டி இருக்கு, சாத்தி இருக்கு. சும்மா சாத்தி இருக்கு. சும்மா சாத்தி இருக்கு. சரி இறங்கி நான் போட்டோ பாரு, நீ ஃபோட்டோ எடுப்போம். இது அடிக்கடி பேப்பர் டிவி எல்லாத்துலேயும் வரும். வரும். ஆனா நான் அந்த பச்சை போடா இந்த ரோட்லயோ மெஸ் ஹோட்டல் நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் கருப்பையா சீத்தி கருப்பையான இந்த பிரசிடென்ட் அந்த ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு.
சும்மா மூடி வச்சுக்கிறது ஹோட்டல் ஆக்கிடலாம். இது விடணும் அந்த ஆட்சிக்கு போய் ரூம் வச்சு ஏசி கொடுத்து ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோக்கு ஏசியா? ஏசி முத்தியா இவர் இருக்கார்ல எம்ஏஎம் ஏன் photo- ராஜேஸ்வர் முத்தியா சிட்டியார் இவ்வளோ வரணுமா 10 to 4:30 அதுக்குள்ள வந்தா பார்க்கலாம். சரி ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம். பார்ப்போம். ஏங்க அவருக்கு என்ன தெரியுமா யாருக்கு அந்த ஆளுக்கு ஆ. நீங்க நெல்லி மரத்தார் வீடு தானே உங்களுக்கு தெரியுங்கிற போச்சு. நாளைக்கு 10:30க்கு வாங்க ஆ. நான் காமிக்கிறேன். நீங்க நாங்க ஊருக்கு போறேன்னு சொல்லி இன்னைக்கே பார்த்துலன்னு கேட்க கூட்டிக்கின்னு போயிட்டாராம் மேனேஜர். இவங்கெல்லாம் அந்த அங்கிட்டு படுத்துக்குவாராம் சாப்பாடு அங்கிட்டு பின்னாடி படுத்துக்குவாங்க. இப்போ விட அலௌன்ஸ் ஊருக்கு போறது வருவோம் போயிட்டு வந்துட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வருவோம். இது என்ன இங்கே தான் வீடு நான் பார்த்துருக்கேன். நாங்க பார்த்துருக்கோம். அந்த குமார் ராஜா இவர் ராஜா சார் முத்தையா செட்டியார் அண்ணாமலை செட்டியார் இருக்கார்ல முத்தையா செட்டியார் பொண்டாட்டிக்கு போட்டோவை வச்சு ஏசி இருக்கும். போட்டோக்கு ஏசியா? போட்டோக்கு எதுக்கு ஏசி? அது என்ன பண்ணுது? சும்மா அதுக்கு ஒரு இதுதான் மரியாதை அவங்களுக்கு. போட்டோவில் ஏசி வச்சு அதை உங்க சிட்டி வீடு பார்ப்போமா இல்லை இப்படி போயிடுவோமா? பார்க்குறது தான் பார்க்கலாம். அப்படின்னா அப்படி போகணும். அந்த ரோடு தானே வச்சுக்கோ. இல்லை இப்படி போய் திரும்பலாமா? பெரிய சரி நீங்கள் போங்க, நான் காமிக்க இந்த லெஃப்ட்டில் போங்க. இந்த லெஃப்ட்லையா? அது இருக்கான்னு பார்ப்போம். அது வீடு இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி வேணாம். யார் இல்லைன்னா உள்ள நீங்க போய் கேட்க வேணாம். ஆள் இருக்கு. அந்த இவர் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது வீடு இது. அப்போ அந்த ரோடு தான் இருக்கு. ஏன்ஸுக்கு ஓட்டு பார்க்கனை விட நல்லா இருக்கும். நேராக போங்க. அடுத்த ரோடில் திரும்பி வருவோம். ஏசி பாத்தீங்களா அங்கங்க நேராக போனீங்கன்னா பள்ளத்தூர்ல இருந்து வர்றீங்கல்ல, ம். பள்ளத்தூர்ல இருந்து காண்டிகாத்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பாம நேராக போனோம்னா கொத்தமங்கலம் வந்துரும். சரியோ அந்த பஸ் வண்டி போச்சு. அதான் கொத்தம். அது இல்லை இந்த ரோடு. இந்த ரோடா? இந்த அங்கே போய் ஜாயின் பண்ணுற ரோடு. எங்க பை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். நீங்க வேற வச்சிருக்கீங்க சாரி. வீட்டு சாரி நான் தான் வச்சிருக்கேன். நேராவா? நேராக போவோமா வீட்டில்? எப்படி? சீட்டு விடுங்க. எனக்கு ஞாபகம் எது? அந்த அது இது அங்கதான் மீனாவுக்கு இது நிச்சயதார்த்தம். போங்க ரைட்டில் இது போய் ஏசிஎம் வீடு. ஏசிஎம் தனியா கட்டியிருக்காங்க. ரைட்ல ஏதோ இது வந்து வேலை செய்கிறாங்களே. சரி வேண்டாம் வேண்டாம். இதுதான் எம்ஏ சிட்டி வீடு. கோயிலில் வாங்கவா? நான் இவங்க அப்பா ஏசிஎம்மோட அப்பா எம்ஏசி. ஏசி முத்தையா ஏசி முத்தையா. ஸ்பிக்கு ஸ்பிக்கு சேர். அவரோட ஓன் அப்பா. இது ஏசி முத்தையா. ஆமா கிண்டி இது வந்து ஸ்டிக்கு ஏசிஎம் வீடு. இந்த வீட்டுல தான் என் தம்பி பழனியை போன நிச்சயதார்த்தம். இந்த வீடும் கியூட்டா இருக்கும். ஸ்பிக் ஹவுஸ் கிண்டி அதுதானப்பா. ஏசி முத்தி அதான் போட்டிருக்கு. ம். PLTAL ஹவுஸ் அப்படின்னு அது தெரியாது உங்களுக்கு என்ன? நேராவா? லெஃப்ட்டில் போய் அதில் நேரம் எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. சரி வாங்க லெஃப்ட்டில் போவோம். லெஃப்ட்லையா? இல்லாட்டி இதில் போய் போய் அப்படி தூக்கின்னு வருவோம். முடி ராஜா வீட்டு பங்களா அப்படி வருவோமா இல்லை அப்படி போயிடுவோமா? எனக்கு நீ நீங்கள் போங்க லெஃப்ட்லேயே போங்க. வாங்க அடுத்த அந்த மெயின் ரோடை டச் பண்ணி வருவோம். இதுக்குள்ளதான் அவங்க வீடு இருக்கு. ஆனா அல்ல அந்த மெயின் ரோடு அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கு. ப. சிதம்பரம் இருக்கார்ல, அவங்க வீட்டுல இருந்து 2 சம்பந்தம் இங்க பண்ணிருக்காங்க. எங்க எங்க சபாரத்தினைய வீட்டோட இது 2வது மகன் ராமையானேன்னு எனக்கு அந்த தார் ரோட பிடிச்சிருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியும் வீடு. சொல்லுவோம். டார்லிங் பெரிய லெஃப்ட் ரைட்டில் திரும்பினோம்னா ஒன்றும் தெரியல. இதான் மெயின் ரோடாச்சு. திரும்புங்க லெஃப்ட்டில் திரும்புங்க. அது செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க. கோயில் இருக்கு. கோயில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஞாபகம் போங்க நேரே போய். இந்த வீடு ஏதாவது பார்த்தா தெரியுதா பாருங்க. ஒயிட் கட்டடம். ஒயிட் கட்டடம். நம்ம இந்த பக்கம் தெற்க பார்த்த வீடு அந்த ரோடுல தான் ராஜா வீட்டு. அந்த ரோடு போயிடுவோமா? ராஜா வீட்டுலேருந்து நேராக காண்டுகாத்தான் போகிறோம்ல அந்த இடத்துல வரும் அவர் வீடு. நான் அந்த ஒரு தடவை ஸ்கூட்டரில் வந்து ஒரு காமிச்சு இருந்தானா அவர் ரொம்ப ஃப்ரெண்டு தான். அதுவா பாக்குறேன். எல்லா வீடுமே பெருசு பெருசா இருக்கு. அவங்க கேட்டிருக்காங்க. விசாலம் வீட்டுல இருந்து லெஃப்ட்ல திரும்பினா வரும்ல சுகு. குமாரராணியோட தங்கச்சி வந்து எங்க ராமையா பெரியப்பா கட்டியிருக்காங்க. குமாரராணியோட தங்கச்சி சீதாட்சி. இதில் திரும்புங்க பார்ப்போம். இதில் திரும்புங்க அந்த அங்கே போய் பார்ப்போம். அவங்க புருஷனை டார்லிங்பாங்க. அவங்க டியர். பெரியம்மா வந்து டியர்பாங்க. அவங்க டார்லிங். அதனால அவங்க பேரு டியர் டார்லிங். டார்லிங் பெரியப்பா வந்துருச்சு. டியர் மாமி பெரியம்மா வந்துருச்சு. நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டோம். பெரியப்பா கட்டி பிடிச்சுக்குவா ரோட்ல. நான் அந்த ரோட்ல போய் அதனால டார்லிங். அதில் போய் ரைட்டில் போவோம். பெரிய வீடு அந்த வரும். காலத்துல ஒரு மாதிரி தான் இப்ப நான் ரொம்ப நல்லா கொடைக்கானல அவங்களுக்கு எங்க
சரி இதான் பாரு அப்படி நேரம் நின்றுங்க ரைட் சைடில் ஏங்க அந்த தறி கட்டடத்துக்கிட்ட ஒரு வீடு actually. அது வேணா இந்த நான் பாரு இந்த பாரு அந்த வீடு தான் அதான் இதான் இந்த வீடு தானே இதான் 2 வீடு இருக்கு. நான் 2 வீடு இருக்கு எந்த இருக்கு ஒன்று 2 இதான் அவங்க இது கொஞ்சம் புது வீடு அதோட வீடு மாதிரி சபாரத்னம் செட்டியார்னு சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஐயா அவங்க ஒரு அவர். மகனுக்கு இந்த வீடு ஒரு மகன் தனியா வந்துட்டு அந்த தனியாக அந்த இருங்க நான் பார்க்கவா கூட்டி இருக்கு லைட்டு தான் எரியுது தெரிஞ்சு யாருக்கு மாதிரி தெரியல பாருங்க பாருக்கு பாரு பாருங்க பாருங்க இப்போ இறங்கி போட்டோன்னா அப்படி எடுத்துக்கோ யார் அங்க அது வேற வீடோ இந்த கடைசி அது வீடு வீடு வேற அழகா இருக்கு வீடு ஐயோ, இது வேற லோட் ஹவுஸ் பாருங்க எப்படி இருக்கு உடஞ்சி விட்டுது இதுலேயே போய் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் போனோம்னா கொத்தமங்கலம் வந்துடும் கடியாவிட்டு போயிடலாம் சரி சரி அதான் பஸ் வந்தா பிரச்சனைங்கிறீங்க பஸ்ஸு ரோடு சின்ன கொஞ்சம் எந்த இடம்லாம் போயிடலாம் நம்ம கொத்தமங்கலத்தில் அவுட்டரில் வந்து கடியாவிட்டு கோயில் போகிற ரோட்ல மாட்டினோம்னா மாட்டினோம்னா தான் கொஞ்சம் ரிஸ்க் இப்போ ஒரு ஆள் இடம் கொடுத்துருக்காரு வயல் பார்த்துருக்கேன் வயல் கொஞ்சோண்டு கொடுத்து அந்த இடத்துல வரையும் ஒதுங்கிக்கலாம் அதை தாண்டி வந்துட்டா ரிவர்ஸில் வரணும் தெரியும் அதுக்கு தான் பயந்துக்கு நான் போகிறது இல்லை அந்த ரோட்டில் இல்ல, அந்த நீங்க திரும்பாம நேரா போனா கூட போயிடலாம் நேரா போனா ராயவரம் போயிடும் ராயவரம் போய் போயிடலாம் ஆமாம் அது ரொம்ப சுத்தம் இல்லை நம்மளுக்கு சுத்து அம்மா அது திரும்பாம நேரம் போனால் ராயவரம் எங்கள் தங்கச்சி வீடு வந்துடும் அது தங்கச்சி வீட்டுக்கு அடுத்த தெருவில் வரும் அதில் தான் போனீங்கன்னா அந்த லாக்கர் வரும் அடைக்கு என்ன லாக்கர் இப்ப நம்ம ஊர்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்களே அந்த லாக்கர் உமா இல்லை அது இல்ல, இல்ல, அது- லாக்கர் கம்பெனி இந்த ஆர்த்தி நீனு உள்ள போ உள்ள போயிட்டாங்க லைட் எரியுது போல இந்த இருக்காங்க நம்மளும் போவோம் வாங்க பாவம் தனியா சும்மா போய் வராம. பாரு எப்படி போலாம் இப்படி போலாமா இல்ல கொத்தமல்லி போலாம் அதெல்லாம் ஓட்டலாம் ஒன்றும் ஹோட்டலில் அப்படின்னா நானும் போயிடலாம் வேஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு போய் இப்படி லெஃப்ட்ல திரும்புவீங்களா லெஃப்ட்டில் திரும்பினா கொத்தமங்கலம் வந்துடும் கொத்தமங்கலம் வந்து கடியாவிட்டு நிசான வீடாங்க அந்த மிஷின் இப்போ காமிக்கிறேன் அதை இந்த இல்லை அது அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லா இருக்கும் ஊரு கோடி தான் பழைய வீடு மீண்டும் புதுசு புதுசாக வீடு கட்டி மூடி வச்சிருவோம் எல்லாரும் எல்லாம் அவங்கவுங்க ஒரு தனி அந்த ஆரன் எங்க வீட்டுக்கு வர வேண்டியது லெஃப்ட்லையா லெஃப்ட் ஆரன் அடிச்சிருக்கேன் பஸ் கீஸ் வரும்போது ஆச்சு அப்புறம் பாலிடிக்ஸ் ஆகி அப்புறம் இந்த ஊர்லயே கட்டிட்டாங்க எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்க லெஃப்ட் நம்ம ஊர்ல கூட இவ்வளோ சின்னது இந்த இங்கே இங்கிட்டு வரும்னு நினைக்கிறேன் இல்லை இன்னமே தான் வரும் விசால விட ஏன் சிக்கு நல்லா ஊர் கோடியில இருக்கும் ஆமாம் இந்த கடைசியில் வரும் பெல்ட் போட்டுறீங்களா போட்டுருக்கேன் அந்த வீடு தான் நினைக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் தானே அவருக்கு இதான் விசால இது இந்த வீடா? ஐத்த மக வீடு இதுவும் நல்லா இருக்கும் ஐத்த வீடு நல்லா வீடு நல்லா இருக்கும் ஆளுகெல்லாம் நல்லா இந்த வீட்டுல இங்கே தான் இடியப்பம் வீடுப்பா நான் வந்து அனிதா கல்யாணத்துக்கு இடியப்பம் வாங்கினேன் அப்போ நல்லா பெருசுப்பா வீடு இந்த சைடில் பால்கனி பாருங்க நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள அவ 2 மகன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன் 2 மகன் அவளுக்கு அவங்க அப்பா வந்து பெரிய இது கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டைரக்டராக இருந்தாங்க அது ஒரு ஐத்தை இந்த 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 வீட்டில் செஞ்சுருக்கு கல்யாணம் இப்போ இன்னொரு ஐத்தே அந்த நான் சொன்னேன்ல ரவியோட அம்மாவுக்கு தங்கச்சி தானேம்மா அது உங்கள் ஐத்தை சேர்த்து தான் ஆச்சு ஆச்சியா அதான் பெருசா அதான் first. இதான் ஃபஸ்ட்டு ஐத்தை அந்த காலத்துல எல்லாரும் புட்சப்படல படிச்சவங்க அந்த வீடு தான் நினைக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் தானே அவளுக்கு இதான் விசால இது இந்த வீடா? இது ஐத்த மக வீடு இதுவும் நல்லா இருக்கும் ஐத்த வீடு நல்லா வீடு நல்லா இருக்கும் ஆளுகெல்லாம் நல்லா இந்த வீட்டுல இங்கே தான் இடியப்பம் வீடுப்பா நான் வந்து அனிதா கல்யாணத்துக்கு இடியப்பம் வாங்கினேன் அப்போ நல்லா பெருசுப்பா வீடு இந்த சைடில் பால்கனி பாருங்க நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள அவ 2 மகன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன் 2 மகன் அவளுக்கு அவங்க அப்பா வந்து பெரிய இது கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டைரக்டராக இருந்தாங்க அது ஒரு ஐத்தை இந்த 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 வீட்டில் செஞ்சுருக்கு கல்யாணம் இப்போ இன்னொரு ஐத்தே அந்த நான் சொன்னேன்ல ரவியோட அம்மாவுக்கு தங்கச்சி தானேம்மா அது உங்கள் ஐத்தை சேர்த்து தான் ஆச்சு ஆச்சியா அதான் பெருசா அதான் first. இதான் ஃபஸ்ட்டு ஐத்தை அந்த காலத்துல எல்லாரும் புட்சப்படல படிச்சவங்க மெட்ராஸ் ரோட்டரி
எல்லாம் பரவாயில்ல, நல்லா படிச்சுக்கிட்டேன். எல்லாரும் இல்ல பெரிய ஐத்த சொல்றாங்க ரவி அப்பா ஆத்தா கிட்ட எல்லாம் பேச முடியாது, இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிடுவாங்க. எங்க ஆயாவும் குடிச்சப்பாட்டு தான். அங்க இருக்காங்கல்ல கடியாவட்டியில் ஆயா, அவங்க குடிச்சப்பாட்டு தான். இல்ல அம்மா அம்மா அப்பத்தாவோட அம்மா அப்படியா? என்னோட எனக்கு ஆயா ஏஆர்எல்லோட அக்கா, ஏஆர் லக்ஷ்மணன் இருக்காங்களே, ஜட்ஜு. இல்ல இவரு கார்பெண்டர்ல மணிவாசத்துக்கு ஆமா மாமா, ஆமா ஆமா. அவங்க சிஸ்டர் தானே எங்க அம்மாவோட அம்மா. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து எல்லாருமே உயிர் தாய் மாமா தான். தாய் மாமா. குழந்தையே பிறக்கல, குழந்தையே பிறக்கல. சொந்த ஐத்த மகனே கட்டிச்சு, வல்லத்து வைத்த மகனை கட்டிச்சு. ரத்தன மாமா ரொம்ப கட்டி அவருக்கு பிடிக்கல, இது ஃபேஷனாகவே இல்லை இதெல்லாம் ஃபேஷன். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஒன்றுமே செய்யல. எங்கள் அத்தைக்கு அவ்வளோ சாமான் வச்சதான், உலகத்து சாமான் தான் வச்சதான். இது என்ன சொல்லிச்சான், தங்கச்சி இருக்கு 7 பிள்ளைங்க. எனக்கு அப்புறம் பையங்களாக பிறந்ததுனால எனக்கு நிறையா வச்சு என் சாமான அகிலாவுக்கும் ருக்குணிக்கு முடிச்சிட்டாரு. அகிலாவுக்கும் சாரதாவுக்கும் பிரிச்சிருந்தாங்க. எங்கள் பக்கத்து ஆளுதான் இந்த அண்ணன் முடிச்சிட்டாங்க. ஏன் பார்த்து எனக்கு தான் பிள்ளையே பிறக்கலையா கொடுக்குறேன். அது சொன்னுச்சான் அந்த மாதமே மாதமாயிடுச்சான். அது சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் சந்தோஷம். எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் ஆட்சி மனசு யாருக்கு வரும். அப்புறம் தேவலோகத்தில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கினாங்க அவங்கள. திருச்சி சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ரொம்ப அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், அதில் பண்ணிட்டு விசாலம். அதனால ரொம்ப சின்ன ஒரே பொண்ணு தான் அவங்களுக்கு. இந்த ஆயா மாமியாரோட அம்மா வந்து ஏஆர் லக்ஷ்மணன் ஐயாவோட ஆட்சி தான். அவங்களை குச்சப்பட்டில் படிக்க வச்சனால தமிழ் தெரியாதான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஐயா உட்காந்து தமிழ் சொல்லி கொடுத்து பேப்பர் படிக்கிறது தமிழ் பண்ண வச்சாங்க. தமிழே தெரியாது, தமிழே தெரியாதான். ஆனா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பாங்க. ஆனா கடைசியில காலத்துல அவங்க தமிழ் எழுதின லெட்டர் எல்லாம் கிடைக்கு கெச்சப் எப்படி பண்றது எல்லாம் எங்க ஐயா கத்து கொடுத்து தமிழ் கத்துக்கிட்டாங்க. அவங்க அப்படி வாசிப்பாங்கன்னா அப்படி எல்லாம் ஒரு ஜென்ரேஷன் நம்மள ரொம்ப அதாயிட்டாங்க, நிறைய லாஸ் ஆகி எல்லாரும் நஷ்டமாச்சு. அது ஒரு காலத்துல நல்லா இருந்திருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்ல எல்லாம் நஷ்டம். கார்ல கூட்டி விட்டு கார்ல வரணும் எங்க அம்மா சொல்லும். அவங்க ஐட்டையெல்லாம் அப்புறம் நல்லா இதுவா இருந்து வந்தாங்க. இப்ப எல்லாம் படிச்சு நல்லா வராங்க. அந்த காலத்துல மாதிரி வேற சம்பாத்தியம் இல்ல, அந்த மாதிரி இல்ல, இப்ப படிக்கிறாங்க எல்லாம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்லேயும் அந்த காலத்தில் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட், ஷேர் சர்டிஃபிகேட் அவ்வளோ இருக்குமா கம்பெனிஸ். எப்படி தான் நாலேஜ் இருக்குமா, ஷேர் சர்டிஃபிகேட்டாக இருக்குமா. காரைக்குடியிலேருந்து ஷேர் தான் தெரியுங்க, லாட்டாக வரும்பாங்க கிராஸில் அவ்வளோ இருப்பாங்க. இங்கே அலாட்மெண்ட் எல்லாம் வாங்கி பீரோவில் போட்டு வச்சுருப்பாங்க, சும்மா கிடக்கும். அது தானே போனஸ் அதுக்கு இதுன்னு வருஷமாக வந்து கடைசியில் இவங்க வாங்குறது ஒன்று 1000-2000 வாங்கியிருப்பாங்க, பார்த்தா 50,000-60,000 ஷேர் இருக்கும் ஒருத்தர். சாதாரண ஒன்றும் எத்தனையோ 1000 போகும் ரேட்டு, கோடியில் போகும் உங்களுக்கெல்லாம் வேல்யூ. ஆனால் விற்க மாட்டாங்க, விற்கவே மாட்டாங்க. லட்சுமிபுரம் இதுல நேரம் போனோம்னா பெரிய கோயில் வருமே, என்னமா நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கா உனக்கு? இங்க ஒரு இது ஒரு காலத்துல அந்த மெயின் ரோடுக்கு பதில் இதான் ரோடு, இதான் காரைக்குடி போற ரோடு. பயங்கர பஸ் வந்து திரும்புது பாருங்க ரோடு. அப்போ இப்பெல்லாம் இல்லம்மா, நம்ம ஒரு பெரிய பாடத்துல அந்த இது நல்லா இருக்குன்னு போயிட்டு வந்தோமே, பெரிய சமயக்காரன் ஊர் ஒன்று வரும். எப்படி போகணும்? லெஃப்ட் ரைட்ல திரும்பினா பள்ளத்தூர், லெஃப்ட் கொத்தமாங்க. இதெல்லாம் இதான் ரூட்டு. ரைட்ல திரும்பினா பள்ளத்தூர். இது நேரம் போனோம்னா பெரிய ஃபேமஸான சிவன் கோயிலுமா. என்ன இவ்வளவு வந்தா மறந்துட்டா இப்ப. அந்த சமயம் நல்லா இருக்கும். நெடுங்குடி வரும், நெடுங்குடி தாண்டோம்னா நெடுங்குடி நாங்க போயிருக்கோம். நெடுங்குடி நம்ம போனோம்ல, பெரியசாமி கூப்பிட்டு போனானே நெடுங்குடி. அது மலை மேல கொஞ்சம் ஏறும் ஒரு கோயில், சின்ன மலை சிவன் கோயில் இருக்கும். காசிக்கு போன மாதிரி அந்த இதுக்கு நாங்க போயிருக்கோம். சின்ன மலை மாதிரி போய் ஏறும், அழகா இருக்கும் கோயில். நான் போன வாட்டி ஒரு 6 மாசம் முன்னாடி போனோம். கோபுரம் அழகா இருக்கும். அது வேணா போலாம், நல்லா
அது இப்போ நார்மலாக ஒரு நாள் இருந்தால் சாயந்தரம் கூட போயிட்டு வரலாம். நல்லா இருக்கும் அந்த வாக் மாதிரி. நான் போயிருக்கோம். இன்னைக்கு போகலாம், நான் இன்னைக்கு போகணும், நாளைக்கு காலைல கிளம்புறதுக்கு லேட்டாக ஆமா, கிளம்புறதுக்கு லேட் ஆகும். இதே நான் எதிர்பார்க்கல இவ்வளோ இங்க நேரம். வேலை இருக்கு எங்களுக்கு. சும்மா ஒரு பார்த்துட்டு வருவோம்னு நினச்சேன். ஏங்க, வீட்டுல வேலை இருக்குங்க. தெரியும் அதான் சொல்லிடுறாரு என்ன மழைக்கு வந்துட்டு ஐயா இதுன்னு பத்தமங்கலம். அதான் நம்ம இதான் உங்க ஏஆர்எல் வீடு. இதான் ஏஆர்எல் வீடு. தட் கார்னர். கார்னர்ல வந்து இது மண்டபம் ஆகிட்ட மண்டபம் இல்லை, இதை ட்ரஸ்ட் ஃபார்ம். ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி பொம்பளை பிள்ளை எல்லாம் ட்ரஸ்ட். மகன் கிடையாது. ஆர்ப்பாடு நம்ம ஐயா வீடு. இந்த வீடு தான் இதான் இந்த வீடு தான். இந்த இந்த வீடு. லெஃப்ட். இது விட நல்லா இருக்குன்னு சொல்றேன். இது இடிஞ்சு போயிடுச்சு. இது ஃபுல்லா பாழஞ்சு போச்சு. எடுத்து கட்டியிருக்காங்க அவங்க. பேக்குக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க பாருங்க. அவங்க கட்டினதுனால வெறும் பழைய இதெல்லாம் எடுத்துட்டு சும்மா புது ஜன்னல் வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப என்னமோ டப்பா மாதிரி இருக்கு மாதிரி. இல்லையம்மா, இதான் என்ட்ரன்ஸ். இதான் என்ட்ரன்ஸ். சமூக மடமா என்னமோ கூட. இதுக்கு இனாகிரேஷனுக்கு நான் வந்தேனே, ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் இருக்கும். ஜெயமீனாவுக்கு கட்டினாங்கல்ல, ஜெயமீனா கொண்டு போய் இந்த வீட்டுக்கு அப்பா அந்த சொன்னிச்சு, நீங்கள்லாம் எங்களோட சேருங்க, நம்மலாம் சேர்ந்துக்கலாம். இதே அந்த ரோட்ல கடைசியில போனதான் அவங்க வீடு, அவங்க பெரியம்மா வீடு. அந்த என்ன ஷூட்டிங் எடுத்தாங்க அவங்க அந்த வீட்டில் தான் இந்த சாமி படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இதுலதான் ராமு மாமியா வீடு தான் நினைக்கிறேன். இதுவா அந்த காரணம் அந்த வீடான்னு தெரியல. நான் அந்த கதவை பார்த்தா சொல்லுவேன். ராமு இருக்கால நம்ம பங்க கோயிந்த இதே மாமியா வீடு. இதுலயும் ஒரு வீடு நல்லா இருக்கும், பழைய காலத்து இங்கேயும் ஷூட்டிங் இருக்கு ஒரு வீடு. அது கார்னர் வீடு, நடுவில் ஒரு வீடு, அதுலயும் ஷூட்டிங் எடுப்பாங்க. பார்வதி கல்யாணம் நடந்ததுல அந்த வீட்லயும் நல்லா ஷூட்டிங் நல்லா எடுப்பாங்க. இந்த வீடு தான். இந்த வீடு தான் எனக்கு இதான் இந்த வீடு தான் இதுவும் எடுப்பாங்க. இந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீட்டில் தான் இந்த ஊர்ல கரண்ட் ஃபர்ஸ்ட் வந்துதான். இவங்க ஜெனரேட்டர் இதான் வந்து ஷூட்டிங் எடுக்கிற வீடு. இப்போ நீங்க அந்த வீடு காமிச்சீங்கல்ல, ஜெனரேட்டர் ஆயிடுச்சு. கார் செட்டை திறந்து பெரிய ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. கரண்ட் இன்னும் வச்சுனா உள்ள ஹால், அந்த உள்ள இந்த போனோம் இந்த ஹால் அந்த மாதிரி நல்லா இருக்கும், அழகா இருக்கும். கரண்ட் வந்த வீடு ஃபர்ஸ்ட். ஆனால் அந்த லைட்லாம் பழைய காலத்து லைட் நல்லா எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் அந்த வீட்டில். பார்வதி கல்யாணம் பண்ண அது போயிடுச்சு அந்த பக்கம். அது இந்த ரூட்ல வரல. இடிஞ்சு சாமி படம் எடுத்த வீடு அது. சாமின்னு படம் வந்துச்சுல்ல, விக்ரம் படம் பழைய. அங்க அந்த வீடு அங்கதான் நல்லா இருக்கும். அந்த வீடு அந்த மனோரமாலாம் உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த சமையல், இந்த மிளகாத்தூள்லாம் போலீஸ்காரங்களா, அந்த வீடு. ரெண்டாவது சாமி 2க்கு வந்து கேட்டாங்களா, சாமி 2க்கு கேட்டாங்களா, இவங்க விடலன்ட்டாங்களாம். நாங்களே செலவு, வீடு ரொம்ப மோசமாக இருக்கு, நாங்களே செலவு பண்ணி எடுக்கிறோம்னாங்களாம். அதெல்லாம் ஒத்து வரலையா பங்குக்காரங்களாம். அது பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் கொட்டுது. இது இந்த வீடு அடிக்கடி வரும், இந்த ரோ எல்லா படத்துலையும் வரும். இந்த 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 வீடுங்க, இந்த 3 வீடு அதான் இங்க நடந்து போற மாதிரி. எங்க சித்தப்பா மருமகளே இந்த வீடுல நிறைய இந்த வடிவேல்லாம் நடந்து போவான், நிறைய ஷூட்டிங் இந்த படத்துல நிறைய எடுத்துருக்காங்க. இது அம்மன் கோயிலுக்கு ரொம்ப சத்யராஜ் இவனும் நடிச்சாங்கல்ல ஒரு படத்துல. சத்யராஜ் இவனும் இந்த அம்மன் தியேட்டர் ஓனர். இது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது எப்பயுமே தண்ணி இருக்கும்ல, நல்லா. நம்ம அந்த கோயிலுக்கு போயிருக்கோங்க. போயிருக்கோம். கிட்ட இருக்கு. ஆமா, மழை பெஞ்சிருக்குல்ல. கொத்தமங்கலம் ரூட்ல போறீங்களா? கொத்தமங்கலம் வந்தாச்சு, தாண்டிட்டோம். இல்ல அந்த ரூட்டா? அந்த ரூட்டு தான். ரோடு பெருசாக்கிருக்கேன். பெருசா இருக்கேன். நடி ரொம்ப பயந்து வரும். இது நேரா போனா ராயவரம். இதா வருமா அந்த ரோட்ல? அந்த பஸ் நேரா போயிடுச்சு போறீங்க. அது வந்து ராயவரம் போற பஸ். எப்படி போகணும்? அது போகணும். நான் நினைச்சேன் அந்த பஸ் பின்னாடியே போனா இவன் வந்தாலும் தப்பிச்சுக்கலான்னு. அந்த சாத்தன் கோயில் வந்து இப்படிதான் வரும். சாத்தன் கோயில் இதுல தான் போகணும். இதுல போகணும். சாத்தன் கோயிலே நிறைய பெருசாக்கிட்டா பாருங்க. நான் போயிட்டு வந்தேங்க, அங்க ஒரு அம்மன் கோயிலா, ரோடு பெருசாகிடுச்சு பாருங்க. சாத்தன் கோயில்ல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நிறைய. அந்த இதெல்லாம் வெளியில சமஸ்தானம் படம் ஷூட்டிங் அங்க. இப்போ நீங்க இனிமே இந்த ரோட்ல வரலாம், பெரிய ரோடா, பெரிய ரோடா இருக்கு வந்து. இது கொத்தமங்கலம் சிவன் கோயில். இதுலதான் இந்த இவங்க நம்ம பங்காளி இருக்காரு சரவணன், அவங்க எல்லாம் இதுக்கு தான் வருவாங்க. இந்த அங்க ஏதோ இந்த ஏலம் போடுறாங்கன்ட்டு ஏதோ வருவானே அவங்க கண்ணா. சரவணன் சொல்லுவானே இங்கதான் வருவாங்க. ரோடு அகலமாக்கிட்டானே, ரோட நல்லா அகலமாக்கிட்டேன். இன்னும் தைரியமா வரலாம். வலுவலுன்னு போகுது.
எங்க பெரியம்மா பேத்திக்கலாம் வந்தப்ப திரும்ப இருக்கும். ஆட்டோவில் வந்தேன் நான் திரும்ப தான் நான் பயமா இருக்கும். ரோடே போட்டிருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்க அழகா. பரவாயில்ல. இந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டு ஞாபகம் எல்லாம் ஏங்க இவரு இங்க ஒரு பெருமாள் கோயில், ஆனா நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோமே. கோவிந்தன் சம்மந்தி அங்க ஏதோ ஒரு இந்த ஊர்ல ஒரு இது பண்ணியிருக்காரு, கும்பாபிஷேகம் இப்ப பண்ணாரு, பெருமாள் கோயில். அந்த ஓட்டம் அதனால நைட்டு வந்து யாரையும் படுக்க விட மாட்டேன். உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ரெடி பண்ணி திறந்து ஓப்பனா விட்டு டிக்கெட் போட்டு பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நல்லா சும்மா வந்து பார்த்துட்டு போனாலே ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். சொல்லி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேன். இல்ல பணம் தேவையில்லை, அந்த வீடுக்கு சொல்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருந்தா போதும். அது ரொம்ப அவங்க ரொம்ப எல்லாம் நான் நினைச்சேன் வாங்கியாக சொல்லுவாங்க. அது பாலித்தீன் பை மாதிரி கொடுத்து போய் போட்டுருக்கோம். வீசுற மாதிரி இல்ல கடியாவடி, நேரா கடியாவட்டி வந்துடும். கடியாவடி சிவன் கோயில் வந்துடும். இப்ப போக முடியாது, அவ்வளவுதான். அது காலைல போயிட்டு எதுக்கு மாத்திரை வாங்கணும், இப்படி வந்துட்டோம். பரவாயில்ல. ஏன் மாத்திரை இங்க இருக்குமே? இங்க கிடைக்காது, அது அந்த அப்போலோல தான் வரும். திரும்ப அப்போலோல தான் கிடைக்கும், இங்க தான் கிடைக்கும். யாருக்கு மாத்திரை? அவளுக்கு கண்ணு. அப்ப சொல்லியிருந்தா அப்படியே போயிருக்கலாம். நினைச்சேன், சரி பரவாயில்ல. அது மத்தியான டைம்ல மோர் பாக்கெட் அதில் வாங்கி போற வழியில் நாளைக்கு வைக்கலாம். போற உள்ள மதுரை போற உள்ள கடையா இருக்காது, எத்தனை கடை இருக்கு. அன்னைக்கு அவங்க வர்றாங்கன்னு முத நாள் போன் பண்ணா கொஞ்சம் நீட் பண்ணி வைப்பாங்க. நாங்களும் கொஞ்சம் இந்த சீரக்காய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். போதுமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தோம், இது தாண்டி சாஸ்தா கோயில் அங்க இருக்கு. சாஸ்தா கோயில் தான் நாங்க போனோம். இதுக்கு என்ன போல நாங்க இது நாங்க போயினா சாமி திறக்கல பார்த்து நாய். இது இப்ப கும்பாபிஷேகம் ஆச்சு. அது இது எது ஆய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஆள் 5 ஆள் விட்டு அப்படி ரொம்ப ஸ்டைல் எல்லாம் நாங்கெல்லாம் பேசிக்கிடுவோம். இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தே திமிர் பண்ணுறாங்க பாருங்க. நம்மெல்லாம் என்னத்தை பண்ணிவிட்டோம். நம்மளே நம்ம வீட்டை வந்து சாப்பிட்டு போகிறாம போடுவாங்க. ஐயாண்டி அப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க கமெண்ட். இந்த ரோடு போடுறாங்கல்ல, ரோடா? ஆமா ரோடு. இது நேரம் என்ன பண்ணணும்னா, நம்ம ரத்னண்ணன் வீடு வந்து இது கோயிலுக்கு திரும்புறோம்ல, ரத்னண்ணன் வீட்டில் வந்து சிவன் கோயிலுக்கு அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே வந்துடலாம். இனிமே சிவன் கோயிலுக்கே வர வேண்டாம். இந்த நம்ம ஊருக்கு வர்றவங்க இப்படி சுற்றிக்கின்னு வர வேண்டாம். இது ரோடா? இது ரோடு. நம்ம இது பிள்ளையார் கோயில் இல்ல, ரோடு இல்ல, இது ரோடு. இப்போ வாங்க நம்ம அந்த பிள்ளையாரை கும்பிட்டு போமா? இல்ல நான் நினைக்கிறேன் எந்த பிள்ளையாரு? நம்ம வீட்டு இங்க கும்பாபிஷேகம் பண்ணாலே காணப்பேட்டையா? இதான் இதுல போனா வரோம். நம்ம அப்படி போய் திரும்ப ரோடு தான் இருக்குல்ல, லைட் எரியுது. இல்லாட்டியே போயிருங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். திரும்பி வர்றோம்ல இன்னொரு நாள். திரும்பி வரலாம். எந்த ராஜா? என்ன சொல்ற? இங்க என்ன? இங்க நாளைக்கா? நாளைக்கு வந்த உடனே போவோம். போயிட்டு வந்துட்டு போவாங்க ஊருக்கு. இதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வரோம் ஃப்ரீயா. நாளைக்கு காலையில கிளம்பணும்னா இந்த வீடு ஜாண்டிஸ்க்கு
பெருசா இதுவும் கிட்டக்கா கொத்தமல்லி வழியா ரொம்ப ஃபாஸ்ட் இல்ல ம் ரிப்பேர் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன். இந்த கோயில் அளவுக்குள்ள சில இந்த வீடெல்லாம் ரத்னாண்ய மடம் இது ஊனாம மாவட்டம். அது இது. அங்கதான் பிள்ளையாருக்கு வச்ச நோம்பு நடந்தது. பிள்ளையார் அங்கே தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரான்ல அந்த பையன் அவன் வீடு இங்கே தான் இங்கே இருந்தால் வராங்க. இது உள்ளே போனீங்கன்னா இந்த கோயில் வந்துடும். இது என்ன காடத்தனாச்சியம்மன் கோயில். ஆமாம் ஆமாம். இப்ப தண்ணி இருக்கும்ல அந்த இடத்துல இந்த இதில் போகலாம். அது உங்களுக்கு ஓட்ட வருமா இங்கே இல்லை. நம்ம வளைவு வழியாக போய் லெஃப்டில் காடத்தனாச்சியம்மன் ஏரிக்குள்ளே போகணும். அம்மாக்குள்ள அது தண்ணி இருக்கும். தண்ணி இருந்தால் போக முடியாது. அதான் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அந்த மேல் ரோட்ல ஓடணும். அது எப்படி இருக்குன்னு ரொம்ப நாங்கள் நிறுத்திட்டு நடந்து போயிடுவாங்க. நான் 2 வீலர்ல போகலாம். ஆறுல ரொம்ப பயமா இருக்கு. ரோடு விழுந்துரும் போல இருக்கு. தான் இருக்கு. அப்படியே ஆடு குழம்பு தம்பி வந்து இதெல்லாம் கட்டுறாங்க என்ன கட்டுறாங்க. அதான் அவரை கேட்டேன். அவர் பதில் என்னமோ மெதுவா சொன்னாரு. ஒன்றும் எனக்கு புரியல. சோழையனை வந்திருந்தாரு காலையில. அவங்க அண்ணன் வீடு மாதிரியே வீடு மாதிரியே இருக்கே என்னன்னு கேட்டேன். பாத்துட்டீங்களா வாட்சு? இல்லை வாங்கணும் இப்போ கொடுத்துட்டு வந்துருங்க. அவன் இருக்கானா? இருந்தா கொடுத்துட்டு வந்தேன். லேட்டாக வந்தாப்புல நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டேன். சரி பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ஊர் மயம். நாளைக்கு திடீர்னு பச்சை பசேன்னு கேள்வி. அவன் அனுமந்த் ஆமா அது கிடக்குது சுடுகாடு மாதிரி. நம்ம ஒண்ணுமே கிடையாது அங்க. செடி செடியா இருக்குங்கிறதுக்கு அவன் கிண்டல் பண்றான். கிண்டலுக்கு சொல்றான். வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிடுவாங்க. அந்த உரக்கட்டலுக்கு கேனு ஃபுல்லா இருக்கு தண்ணி. நம்மளால ஊற்றவும் முடியாது. நான் என் லேப்டாப் எடுத்து வந்துட போறேன். எக்ஸ்டெண்ட் ஆகும் சும்மா வச்சு உயிரை விடுவாங்கம்மா. ஆச்சு ஆச்சு இப்போ ஒரே ஒரு ஐட்டம் உயிரோட இருக்கா. 6 பேர் அண்ணன் தம்பி பொண்டாட்டியா ஒன்னே ஒண்ணுதான் இப்ப 80 கொண்டாடி. இவங்க இருக்காங்கம்மா. வேற யாரு? காரைக்குடியில் இருக்காரு. சாரதாயிட்ட சாரதாயிட்ட இன்னும் ரத்த புத்தனோட அவங்க நல்ல அவங்க எதுக்குமே வரமாட்டேங்க. வயசாக மறந்துட்டேன். எல்லிசாமி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. என்னவா வீட்டுக்கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லை நான் அண்ணன் வர சொன்னேன். கடைக்கு எதாவது போகணும்னு நாளைக்கு வேணும்னா இப்போ வந்து இந்த மாடியில் வந்து இந்த வளவுக்கு மேலே இருக்குல்ல அதில் ஒரு மாடி இந்த 2 மாடி எங்கள் பக்கம். இந்த பக்கம் ஒரு நிறைய இடம் இருக்குது மாடியில். எல்லாருக்கும் மாடி மாடியாகவே கொடுத்தாங்க எல்லாருக்கும். 4 மாடி 4 ஆணுக்கு ஒரு பெருசே இருக்குது. உங்களுக்கு வீடு இதெல்லாம் இந்த ஜெம்பு பெரியப்பா பெரியம்மா சண்டை எடுத்து வாங்கிட்டு அதுக்கு ஒரு மாடியவே அது 3 பையன் எனக்கு ஒரு மாடியே வேணும்னு சண்டை போட்டாங்க. இந்த சித்தப்பா வீடு தான் ஏமாந்துட்டாங்க.
அதே வலிச்சுட்டு சொல்லிச்சுங்களா மட்டும் அனுப்பி கேட்குறீங்களா எங்களுக்கு நாங்கள் அமுக்கல இந்த ராம்ஸ்டப்பா வெள்ளூர் பாப்பும் சண்டை நிறைய பாலிடிக்ஸ். சின்ன வீட்லயே இருக்கு, இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்காத. ஆனா வெளியில தெரியாதுங்க, எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க, அதான் அதுல பியூட்டி. அன்னைக்கு வேணா சிதம்பரம் பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்க ஐயாவெல்லாம் கட்டணும், சிதம்பரம் பிள்ளையார் பாப்பா முடிஞ்சா அதை உட்காந்துருக்கோம். அண்ணா ஏதாவது வேலை இருந்தா சொல்லிடு, அவங்க போறது. இப்போ நம்ம தான் வாங்கிட்டு வந்துடலாம், தண்ணி தான் பிடிச்சி விட்ட, நாளைக்கு இதை மறந்துட்டேன். ஸ்கூலுக்கு வேலை நாளைக்கு